தற்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பள்ளிகள் கட்டியிருக்கலாம், பொதுமக்கள் வேண்டிய காரியங்களை செய்திருக்கலாம். அந்த பணம் இப்போ வேஸ்ட் ஆகியிருக்கு, வீணாயிருக்கிறது, மக்களுடைய வரிப்பணம். இது அரசு செய்த, தமிழக அரசு செய்த தவறு என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அது மாதிரி வேட்பாளர்களும் பாவம் அங்கங்கே சில பேர் ஓட்டு கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க போஸ்டர் நோட்டீஸ்லாம் சில இடத்துல அல்லது வீடு வீடாக சென்று ஆட்களை கூட்டிகிட்டு போய் கையில் இருக்கிற நல்ல வசதியானவர்கள், ஆளுங்கட்சி மாதிரி வசதியான கட்சிக்கு பிரச்சனை இல்லை, மற்ற அரசியல் கட்சிகள் நடுநிலையில் இருக்கிற ஏழை எளிய வேட்பாளர்கள் அங்கங்கே போட்டி போடுறவங்க கணிசமாக செலவும் செய்திருப்பாங்க பாவம். சரி, இது வேட்பாளர்களுக்கெல்லாம் நஷ்டம். ஆயினும் கூட தவறுகளோடு தேர்தல் நடைபெறாமல் தவறுகள் களையப்பட்டு தேர்தல் நடத்தப்படுவதை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன். நேற்று போதுமான அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையர் தன்னோட செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். அதெல்லாம் நேரம் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இப்போது இறுதியானது. அதற்கு முன்னாலே அரசாங்கம் என்ன விளக்கம் கொடுத்திருந்தாலும் சரி, தேர்தல் கமிஷன் என்ன விளக்கம் கொடுத்திருந்தாலும் சரி, இந்த விளக்கங்களை எல்லாம் ஏற்காமல் தான் சரியான முறையிலே தேர்தல் அறிவிக்கப்படவில்லை என்று கருதி உயர்நீதிமன்றம் தேர்தலை ரத்து செய்திருக்கிறது.